தமிழ்நாட்டு மக்கள் மேல அதிக அளவு அன்பும் அக்கறையும் வச்சிருக்க திரு நக்கீரன் கோபால் ஐயா அவர்களே, கரூர்ல நடந்த சம்பவம் தொடர்பா உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்திருக்கீங்க. ஓகே. ஆனா லட்சக்கணக்கான மக்களின் தலைவரா இருக்க திரு விஜயண்ணன் அவர்களை பத்தி வாடா போடா, அவன் சட்டையை பிடிச்சு அந்த கூட்டத்துல இருந்த செருப்பு எடுத்தே அவனை அடிக்கணும், இந்த மாதிரிலாம் நீங்க ஒருமையிலையும் தரக்குறைவாகவும் பேசுறதுங்கிறது ரொம்பவே கேவலமா இருக்கு. ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளராக இருக்க நீங்க பொது வெளியில இந்த மாதிரி தரக்குறைவா பேசுறது ரொம்பவே அசிங்கமா இருக்குங்கய்யா. தயவு செஞ்சு சக மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்குங்க. ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்பி வரும். சரி, நீங்க எங்களை தான் மதிக்காம இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டு முதல்வரை கூட மதிக்காம தான் இருக்கீங்க. நம்ம முதல்வர் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க? கரூர் சம்பந்தமா தேவையில்லாத வதந்தியை யாரும் பரப்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? 41 பேரை கொன்னது விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஐயா, சட்டம்ங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணு தானே, உங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு இல்லையே. தமிழ்நாடு அரசு சார்பாக விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க, எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் விசாரணை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள நீங்களே தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? ஐயா கோபால் ஐயா, தயவு செஞ்சு இந்த மாதிரி வதந்திகள் எல்லாம் பரப்பாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா இன்னமும் நீங்க நேர்மையானவர்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இனிமேலாச்சும் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. இங்க யாரும் அடிமை கிடையாது.